ரஜினி, கமல் 2 பேர் சேர்ந்து நடிக்கிற 173ஆம் படத்துல நம்ம சுந்தர் சி அவர் தான் டைரக்ஷன் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. இப்போ அதிகாரப்பூர்வமா அவர் வெளியே போயிட்டாரு. இது என்ன காரணமா இருக்கும் சார்? இல்லை, சுந்தர் சியே தனக்குத்தானே மண்ணள்ளி தலையில் போட்டுட்ட ஒரு கதை தான். ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு செஞ்சுருக்கார், ஒரு மடத்தனமான செயல். அதாவது அவருடைய தனிப்பட்ட விஷயம், நீ பண்ணுங்க பண்ணாமல் போங்க ரெண்டாவது விஷயம். இதை விஷயத்தை நான் செவத்துக்குள்ளே முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை சுந்தர் சி விரலில் கொண்டு ரஜினி கமலையும் சேர்ந்து அவர் அசிங்கப்படுத்திருக்காருன்னு 5ஆம் தேதி அன்னைக்கு கமல் ஆஃபீஸில் ரஜினி போய் மிக கிராண்டாக ஆஃபீஸ் லெவலில் ஒரு பூஜை போட்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த படத்தை நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 நாள்லேயே நீங்கள் வந்து நான் தனிப்பட்ட காரணத்துக்காக சொல்ல முடியாத விஷயம் வெளியில் வர்றேன்னா என்ன சொல்ல முடியாத காரணம்? லைன் சொல்லப்பட்டது, கமல் ஒரு லைன் சொல்லி டெவலப் பண்ண சொல்கிறாங்க. டெவலப் பண்ணி ஒரு ஹீரோக்கிட்ட பிடிக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும் தான் டைரக்டர். ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்க, கனெக்ட் பண்ண முடியல. ரஜினி சார் ட்ரை பண்ணுறாரு, சுவிட்ச் ஆஃப். அவர் டெல்லியில் இருக்கார் கமல், அவர் ட்ரை பண்ணுறாரு சுந்தர் சிங், சுவிட்ச் ஆஃப். அதுக்கப்புறம் தான் அவங்க குஷ்பு கிட்ட பேசி சுந்தர் சி ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, உடனே பேசணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூட ஒரு ஃபோன் ஆன் பண்ணல. ரஜினி சார் வந்து ராஜமௌலியை பண்ணணும் காம்பினேஷன் பேசப்பட்டு இருக்கு. அதான் இந்த ராஜமௌலிலேருந்து மகேஷ் பாபு அவர் வச்சு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு, அந்த படம் தானே சார்? எஸ், அது ரஜினி ரோமியோ. எஸ். ரஜினி கமல் சார், சுந்தர் சி வேலைக்கு போயிட்டாரு இந்த டைரக்டர். அடுத்து எந்த டைரக்டர் வந்து இவங்களை வச்சு படம் பண்ணுறதுக்கு ஒரு முன் வருவாங்க? யாரா இருக்கும் சார்? இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே கார்த்திக் சுப்புராஜுக்கு ஒரு ஹோப் இருக்குது. ஜெம் சினிமாஸ் அனைவருக்கும் ஒரு வணக்கம். சீனியர் ஜேர்னலிஸ்ட் வெங்கடேசன் சார் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு சினிமாவில். சினி ஃபீல்டே அப்படியே தலைகீழாக புரட்டி போட்ட மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதாவது ரஜினி, கமல் 2 பேர் சேர்ந்து நடிக்கிற 173ஆம் படத்தில் நம்ம சுந்தர் சி அவர் தான் டைரக்ஷன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ அதிகாரப்பூர்வமாக அவர் வெளியே போயிட்டார். இது என்ன காரணமாக இருக்கும் சார்? இல்லை, சுந்தர் சியே தனக்குத்தானே மண்ணள்ளி தலையில் போட்டுட்ட ஒரு கதை தான். ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு செஞ்சுருக்கார், ஒரு மடத்தனமான செயல் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா சுந்தர் சி மேலே தனிப்பட்ட ஒரு மரியாதை எல்லாருக்குமே இண்டஸ்ட்ரியில் இருந்தது. இந்த அவர் வெளியிட்டதனுடைய இந்த அறிவிப்பின் மூலமாக வந்து அவருடைய இமேஜே டோட்டலாக ஸ்பாயில் ஆயிருக்கு. ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தை இயக்குவதற்கு இன்றைக்கி வருஷம் கட்டி நிற்கிற டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. தயாரிப்பாளர் கோடிக்கணக்கில் வச்சுட்டு ரஜினி வீட்டு வாசலில் காத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் வந்து ரஜினி அவர்கள் சுந்தர் சியை சாய்ஸ் பண்ணுறார். 28 வருடங்களுக்கு முன்பாக அருணாச்சலம் படத்தில் வாய்ப்பு கொடுத்தார். அருணாச்சல படமே எப்படி வந்ததுங்கிறது சுந்தர் சிக்கு தெரியும், குஷ்புவுக்கும் தெரியும். அந்த படத்தை எவ்வளோ கெஞ்சி கூத்தாடி குஷ்பு சுந்தரிசி வாங்கி கொடுத்தாங்கிறது இந்த குஷ்புவுக்கும் தெரியும். அப்போது வரக்கூடிய இயக்குநரில் வளர்ந்து வர்ற இயக்குனர் 4 படங்கள் முன்னாடி கொடுத்துருக்காரு. அன்னைக்கு மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கார். இன்றைக்கி அதோட உச்சத்தில் இருக்கார் ரஜினின்றது வேறு விஷயம். பட் அன்னைக்கு வந்து ரொம்ப பீக்கு, டேட்ஸே கிடையாது. பெரிய பெரிய டைரக்டர்லாம் நிற்கிறாங்க வருஷம் கிட்டி. அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த படத்தை சுந்தரிசியால் பண்ண முடியுமா ரஜினி யோசித்திருந்தாருன்னா அருணாச்சலத்தை கொடுத்துருக்க மாட்டார். குஷ்பு எவ்வளோ கெஞ்சி அந்த படத்தை ரஜினிகிட்ட சுந்தரிசியை வாங்கினாங்கிறது கண்டிப்பாக குஷ்புக்கு தெரியும். அப்போது ஒரு படம் உங்களுக்கு தேவைங்கும் போது நீங்கள் கெஞ்சி கூத்தாடி வாங்குறீங்க. அன்பேசியும் கமலை வச்சு நீங்கள் பண்ணுறீங்க. குஷ்பு வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரோடையும் நடிச்சிருக்காங்க, கமலோடையும் நடிச்சிருக்காங்க, எல்லா விவரமும் தெரிந்தவங்க. சுந்தரிசி இப்படி ஒரு அறிக்கையை உடனுன்னு சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? சுந்தரிசிட்ட உன்னை கூப்பிட்டதே ரஜினிகிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லிட்டு பண்ணு, இல்லை கமல்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு. ஸோ அஸ் எ ப்ரொடியூசர் உன்னை நம்பி சூப்பர் ஸ்டார் ரஜினி உலகளவில் வியந்து பார்க்குற ஒரு நடிகர், ஒரு ப்ரொடியூசராக கமல் 2 பேர் சாய்ஸ் பண்ணி செலக்ட் பண்ணிருக்கும் போது நீ இந்த அறிக்கையை விடுறது, அதாவது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம், நீ பண்ணுங்க பண்ணாமல் போங்க ரெண்டாவது விஷயம். இதை விஷயத்தை நான் செவத்துக்குள்ளே முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை சுந்தர் சி விரலில் கொண்டு ரஜினி கமலையும் சேர்ந்து அவர் அசிங்கப்படுத்திருக்காருன்னு தான் எனக்கு தோணுது. நேற்றைய எனக்கு வந்த சில தகவல் அடிப்படையில் நான் வந்து இப்போ அதை பேசுகிறேன். ஏன்னா உங்களை அதாவது டைரக்டருடைய நிறைய பேர் ரஜினிக்காக கதை வச்சுட்டு இருக்கும்போது உங்களை சாய்ஸ் பண்ணி ஒரு லைன் கேட்குற, ஒரு லைன் சொல்ல போகிறீங்க, டெவலப் பண்ண சொல்கிறாங்க. எல்லா ஃபார்மாலிட்டிஸ் பேசி முடிச்சாச்சு. சம்பளம் கூட ரஜினி அவர்கள் கமல்கிட்ட எல்லாம் டிஸ்கஷன் பண்ணி 30 கோடி ரூபா சம்பளம் பேசப்படுது. எல்லாம் நீங்கள் கமிட்மெண்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் ரஜினி வந்து டிக்ளேர் பண்ணுறாரு இந்த படத்தை சுந்தரிசி பண்ணுவாங்க. 5ஆம் தேதி அன்னைக்கு கமல் ஆஃபீஸில் ரஜினி போய் மிக கிராண்டாக ஆஃபீஸ் லெவலில் ஒரு பூஜை போட்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த படத்தை நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 நாள்லேயே நீங்கள் வந்து நான் தனிப்பட்ட காரணத்துக்காக சொல்ல முடியாத விஷயம் வெளியில் வர்றேன்னா என்ன சொல்ல முடியாத காரணம்? அது சொல்லணும்ல.
சொல்லணும் கண்டிப்பா. நீங்கள் ஒரு விஷயத்தை வெளில வர்றதுக்கு முன்னாடி நீ யோசித்திருக்கணும். இப்படி ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா யார் மேலே தவறு இருக்குது, அதை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்ல. அதானே வந்து ஒரு கேப்டன்ஷிப் அழகு. கரெக்ட். இப்போது டைரக்ட் சுந்தரிசி ஒரு கேப்டன்ஷிப்பாக அதில் இருக்கார் படத்துக்கு. அப்போ நீங்கள் இந்த விஷயத்த சொல்லாமல் வெளில வந்தது வந்து உங்களுடைய மனசுக்குள்ளே என்ன நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? 28 வருடங்களுக்கு பிறகு ஒரு படம் ரஜினி சார் கூப்பிட்டு கொடுக்குறாரு. நீங்கள் அருணாச்சலத்தை யோசித்து பார்த்துருக்கணும். அது யோசிக்கல. ரஜினி சார்கிட்ட இந்த மாதிரி நான் விலக போகிறேன், எனக்கு வந்து சரியாக ஒத்து வரல, என்ன காரணம்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவர் அதுக்குள்ளே என்ன பேசியிருப்பார். சொல்லியிருந்துருக்கலாம். ரஜினி சார்கிட்ட திங்க் பண்ணியிருப்பார், இந்த கமலை கூப்பிட்டு பேசியிருப்பார். சுந்தரசி விஷயத்தை சொல்கிறாரு, என்ன காரணம், இவ்வளோ சம்பளம் பத்தலையா, இல்லை என்ன வேணும் என்ன தேவைன்னு சொல்லி ரஜினி சார் அஸ் ஒரு கமல் ப்ரொடியூசராக ஒரு டீல் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் 2 பேர் நாலேஜுக்கு இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணுறது வந்து எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா? உங்களை கூப்பிட்டு நீங்கள் தான் டைரக்ஷன் சொல்லியிருக்காரு இல்லையா? அவர்கிட்ட தானே முறைப்படி நீங்கள் பேசணும். இல்லை கமல்கிட்டே பேசியிருக்கணும்ல. சார் எனக்கு இந்த பட்ஜெட்டா, இல்லை பட்ஜெட் கம்மியாக இருக்கா, அதிகம் வேணுமா, என்ன விஷயத்த சொன்னால் தானே தெரியாது. இதில் வந்து கமல்ஹாசன் எல்லா படத்துலையுமே அவருடைய இன்புட் இருக்கும். இதில் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாரு. ரஜினி சாரும் கொடுத்தாரு, கமலும் கொடுத்தாங்க. ஏன்னா நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கோங்க, உங்களுடைய சாய்ஸ். டெக்னீஷியன் பண்ணிக்கோங்க, ஆர்டிஸ்ட் சாய்ஸ் பண்ணிக்கோங்க, உங்களுடைய சாய்ஸ். இந்த கேப்டன்ஷிப்பில் யாருமே வரமாட்டோம். இன்னும் தெளிவாக பேசப்பட்ட ஒரு விஷயம். இதில் இன்னொரு விஷயத்தை கமல் சொல்கிறாரு, நீங்கள் ஏதாவது நீ ஓன் ப்ரொடக்ஷன் வச்சுருக்கீங்க, ஃபஸ்ட் காப்பியில் தான் நீ பண்ணுற ஐடியா இருக்குன்னு அவரே கேட்குறாரு சுந்தரசிக்கிட்ட. அப்படியே ஒரு எண்ணம் இருந்தால் சொல்லுங்கன்றார். அது சுந்தரசி இல்லைங்கிறார். ஓகே, இப்போ என்ன ப்ராப்ளம்? ஒரு லைன் சொல்லப்பட்டது, கமல் ஒரு லைன் சொல்லி டெவலப் பண்ண சொல்கிறாங்க. டெவலப் பண்ணி ஒரு ஹீரோக்கிட்ட பிடிக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும் தான் டைரக்டர். ப்ரொடியூசருக்கும் பிடிக்கணும். ஒரு கதை இல்லை, நீங்கள் 10 கதை இல்லை, 100 கதை உருவாக்கலாம். சரி, ஒரு கிரியேட்டர். நீங்கள் இல்லை இது காரணம் அது காரணம்னா உண்மையான காரணம் என்ன, அது நீங்கள் தெளிவுபடுத்தணும். மக்களுக்கு நீங்கள் சொல்லி ஆகணும், ரசிகர்களுக்கு சொல்லி ஆகணும். இல்லைனா உங்கள் இமேஜ் வந்து நடுத்துறையில் வந்து நின்றோம். சுந்தரசிங்கிற இமேஜ் நடுத்துறையில் நின்றோம். குஷ்பு வந்து நீங்கள் அரசியல்வாதியாக இருக்காங்க, அவர்களுக்காக சொல்லணும் இல்லையா? 2010 14 வரைக்கும் இந்த டிஎம்கேல இருந்தீங்க, 2014 2020 வரைக்கும் காங்கிரஸில் இருந்தீங்க, 2020 இப்போ வரைக்குமே இந்த பிஜேபியில் இருக்கீங்க. 3 கட்சிகள் ஆளுமை கட்சியில் நீங்கள் இருக்கிற ஒருத்தவங்க, நீங்கள் விவரமான குஷ்பு. இப்போ சுந்தரிசி தான் விவரம் இல்லாமல் போட போகிறேன்னு சொன்னார்னா நீங்கள் எதுக்கு போட்டீங்க? சுந்தரிசி போட்டதான் கூட பிரச்சனை இல்லைங்க. ஏதோ அவர் வர்றாரு போனார், ஆர்வத்தில் போட்டார், ஏதோ விஷயம் தெரியல, குஷ்புக்கு தெரியல, அவர் போட்டாருன்னு விஷயத்தை நீங்கள் வந்து ஒருத்தர் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணலாம். நீங்கள் போட்டு எடுத்ததே குஷ்பு தானே. கமல் தகவல் போய் கமல் எடுக்க சொல்லி அதுக்கு பிறகு எடுக்கிறீங்க நீங்கள். ஆமாம் சார், டெலீட் பண்ணிட்டாங்க சார். டெலீட் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க, கனெக்ட் பண்ண முடியல. ரஜினி சார் ட்ரை பண்ணுறாரு, சுவிட்ச் ஆஃப். அவர் டெல்லியில் இருக்கார் கமல், அவர் ட்ரை பண்ணுறாரு சுந்தரிசிக்கு, சுவிட்ச் ஆஃப். அதுக்கப்புறம் தான் அவங்க குஷ்பு கிட்ட பேசி சுந்தரிசி ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, உடனே பேசணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூட ஒரு ஃபோன் ஆன் பண்ணல. அதுக்கப்புறம் டெலீட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு பிறகு தான் குஷ்பு டெலீட் பண்ணுறாங்க. என்ன காரணம், என்ன பிரச்சனை? நீங்கள் பிரச்சனைனா ஒரு விஷயத்தை பேசியில் தீர்க்கணும். நீங்கள் உலக நாடுகளே பிரச்சனையில் இருக்கும்போது பேசி தீர்க்கிற விஷயங்கள் நிறையா இருக்குங்க. உங்களை நம்பி கொடுக்கப்பட்ட விஷயத்தை நீங்கள் வந்து அவமானப்படுத்திருக்கீங்க. ரஜினி சாரையும் கமலையும் 2 பேரும் சேர்ந்து அவமானப்படுத்திருக்கீங்கன்னா ரொம்ப நாளாக சுந்தரிசி மனசுக்குள்ளே இருக்கான்னு ஒரு கேள்விக்குறி நேற்றுலேருந்து வருது எல்லாருக்குமே. இந்த கேள்விக்குறி எனக்கும் வருது. சுந்தரிசி மேலே தனி மரியாதை இருந்தது. இந்த மரியாதையை நேற்று அவர் விட்ட அறிக்கையின் மூலமாக டோட்டலாக கெடுத்துக்கிட்டார். ஏன்னா அவர் நினச்சிருந்தா போட்டுருக்கலாம் சார். அவர் ட்வீட் போடாமல் நேராக அவர்கிட்டே பேசியிருந்துருக்கலாம். இவர் முதல்ல போட்டிருக்காரு, அவங்களுக்கு பேசாமல், ரஜினி கமல் அவர்கள்ட்ட பேசாமல் இவர் பார்த்தீங்கன்னா இவர் பாட்டுக்கு அந்த போஸ்ட் போட்டார், ட்வீட் போட்டிருக்காரு. இப்போ இவர் ஃபஸ்ட்டாக போட்டதுனால மக்கள் பார்வையில் ஒரு ரஜினி கமல் அவங்க மேலே தான் ஒரு தப்பு இருக்குது போல், இவர் ஃபஸ்ட்டாக முந்திருக்காருல்ல, ஸோ இவர் மேலே தான் நியாயம் அப்படின்ற மாதிரி இருக்கும். மக்களுக்கு தெரியும், ரசிகர்களுக்கு தெரியும் யார் மேலே தவறு இருக்குங்க. ஏங்க ரஜினி கூப்பிட்டு ஒரு படம் பண்ணுறாருன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டு போடுறது அவர் நீங்கள் சுந்தரிசி வேணான்னா உங்களை சாய்ஸ் பண்ணியிருக்க மாட்டார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பூஜை போட்டிருக்க மாட்டாங்களே, வீடியோ விட்டுருக்க மாட்டாங்களே இல்லையா? ரஜினி சார் இந்த விஷயத்தை வெளில சொல்லியிருக்க மாட்டார். எதுக்கு சொல்லணும்? பட் எல்லாம் நீங்கள் பேசி முடிவு பண்ணதுக்கு பிறகு தான் வெளில விட்றாங்க இந்த நியூஸே. ரஜினி சார் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு சொல்லலாம்னு சொன்னால் மட்டும்தான் அவர் வந்து வெளில நியூஸ் விடுவார். அப்படி தான் விட்டது. எல்லாருக்குமே சார் இப்போ இண்டஸ்ட்ரியே மறந்துச்சுங்க. இன்னும் ரஜினி சார் திடீர்னு சுந்தரிசியை கமிட் பண்ணுறாங்க, என்ன காரணம், எதற்கு? இப்போ உங்கள் மேலே நம்பிக்கையில் நீங்கள் கரெக்டாக சொன்ன டயத்தில் படம் முடிப்பீங்க, பட்ஜெட் இதுதானே அதுக்குள்ளே முடிப்பீங்க, நல்லா ஹியூமர் சென்ஸாக ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டோட நீங்கள் படம் பண்ணுவீங்கன்ற மிகப்பெரிய கான்ஃபிடென்ட்டில் தான் உங்களை கூப்பிட்றாங்க இல்லையா? மற்ற விஷயங்களும் பேசப்படுது. சம்பளம் 30 கோடி ரூபா பேசப்படுது, சாதாரண விஷயமா 30 கோடி பேசப்படுது. உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் தரப்படுது. இதற்கு மேலே ஒரு இயக்குனருக்கு என்ன வேணும்?
எனக்கு ஒன்றுமே புரியல. சரி விலைய வர்றீங்க, ஓகே, பண்ண முடியல, ரைட்டு. ஒருவேளை உங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லையா? ரஜினியை வச்சு நம்ம இன்னைக்கு அவர் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்காரு, அவரை வச்சு ட்ராவல் பண்ணி என்னால் பண்ண முடியாதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அதை சொல்லுங்கள். ரஜினி சார் ஏற்ற கதையை என்னால் பண்ண முடியாது, அவரை வச்சு என்னால் டைரக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை கமல் மேலே தவறு இருக்கா சொல்லுங்கள், அப்போ தானே அவங்க விளக்கம் சொல்லுவாங்க. ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். ஆமாம், பண்ணலை. ஆனால் இனி சுந்தரசியே தலையில் நின்னாலும் நேற்றுலேருந்து ரொம்ப மூட் அப்செட் இருக்காரு. அந்த தகவலை ஏன் விட்டோம், இந்த அளவுக்கு பெரிய தீயா பற்றிக்கிட்டு எரியுது சுந்தரசி மேலே தவறுன்னு எல்லா பேரும் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சுந்தரசி முன்ன மாதிரியும் இல்லை, ரொம்ப ஹெட்வேட்டாக மாறிட்டான தகவல் நேற்றுலேருந்து வேறு வருது. அதுதான் ஒரு 2 பேர்ட்டையுமே விளக்கம் கேட்காம இது மாதிரி போடப்பட்டு சொல்லாமல் போட்டது காரணம் என்ன? மிகப்பெரிய ஹெட்வெயிட் இருக்கிறது. நம்ம ரஜினியும் கமலையும் நீங்கள் மதிக்கலை இல்லையா? பட் இனிமேல் சுந்தரசிகளுடைய ஏறுமுகத்தில் இருந்த அவருடைய முகம் இனி இறங்கு முகமாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தருடைய மனசை அனாவசியமாக காயப்படுத்தக்கூடாது. கரெக்டு தான் சார். நீங்கள் அப்படி காயப்படுத்திட்டீங்க. இப்போ உங்களை கூப்பிட்டு மரியாதை செஞ்சு சேரில் உட்கார வச்சு 2 பேரும் அழகு பார்த்ததை நீங்கள் மனசை கஷ்டப்படுத்திருக்கீங்க. ஏன்னா செலக்ட் பண்ணது சாதாரண விஷயம் இல்லை சார். இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர் வந்து இப்போ ஒரு டாப்பில் இருந்துட்டு இருந்தார், இப்போ அவர் ரிஜெக்ட் பண்ணி சுந்தர்சி செலக்ட் பண்ணியிருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாரு. ஆனால் நிறைய பேர் மக்கள் என்ன சொல்கிறாங்க சார், இவர் சுந்தர்சி நிறைய கதை கொண்டு போய் கொடுக்கும்போது இவர் ரஜினி சார் ஃபஸ்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, மறுபடியும் ஒரு கதையை கொடுத்து மறுபடியும் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, மறுபடியும் கமல் கிட்ட போனார், இந்த மாதிரி இவர் கொடுத்த கதையை ரிஜெக்ட் பண்ணாதான் சொல்லப்படுது சார். இது உண்மையா சார்? இல்லைங்க, ஒரு கதை பேசப்படுது, ஒரு லைன் சொல்கிறாரு, டெவலப் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, நீ டெவலப் பண்ணுறது வந்து பிடிக்கிறது மாதிரியான ஸ்கிரிப்டை தான் பண்ண முடியும். நீ வச்சு பண்ணப்பட்டு புதுமுகளை வச்சு பண்ணலை, மிகப்பெரிய வேர்ல்டு சூப்பர் ஸ்டாரை வச்சு நீங்கள் பண்ண போகிறீங்க. அப்போ அவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு கதையை ரெடி நீங்கள் பண்ணுங்க நம்பிக்கையில் தான் உங்களுக்கு கூப்பிட்டது. நீங்கள் ஒரு லைன் சொன்னீங்க, நல்லா இருக்குன்னு சொன்ன விஷயம், அதை நீங்கள் டெவலப் பண்ணி அழகாக ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் ஒரு 70 சீனை சொல்லி பண்ணக்கூடியதாக ஒரு கேப்டன்ஷிப். இல்லை பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சால் நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இல்லையா? சார் எனக்கு ஸ்கிரிப்டை பண்ண முடியாது சார், வேண்டாம் சொல்லலாமே. ஏங்க இப்போ எஸ்எஸ் ராஜமௌலி உலகமே வியந்து பார்க்குற ஒரு இயக்குனருங்க. ஜேம்ஸ் கேமரூன், ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் மாதிரி இன்னைக்கு உலக அளவில் பேசப்படக்கூடிய இயக்குனர் எஸ்எஸ் ராஜமௌலி. 1000 கோடிக்கு மேலே 3 படம் கொடுத்தவர். ரஜினி சாருக்கு நான் வச்சு ரஜினி சார் வந்து ராஜமௌலியை பண்ணணும்னு காம்பினேஷன் பேசப்பட்டு இருக்கு. ரஜினி சாரை வச்சு நான் பண்ணணுன்னா நான் ட்ரைனிங் எடுக்கணுங்கிறாரு அவர் ராஜமௌலி. எவ்வளோ பெரிய வார்த்தை அது. அவரை நான் யூஸ் பண்ணணும்னா நான் வந்து அதுக்கேற்ற ஒரு கதையை ரெடி பண்ணணும், உருவாக்கணும். ரஜினி சாதாரண ஆள் கிடையாது, அப்படி முந்தைய எல்லாம் வியந்து பார்ப்பாங்க அப்படின்னு அவரு ஃபீல் பண்ணுறாரு. 2வது அவர் இப்போ பண்ணக்கூடிய படத்தில், மகேஷ் பாபுவுடைய படத்தில், இதில் ரஜினி சாரை கேமியோ ரோலில் பண்ண வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பவர்ஃபுல் ரோல் அது. ரஜினி சார் பண்ணினார்னா மிகப்பெரிய அளவில் பேசப்படும் கேரக்டர். பட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நான் நினைக்கிறேன், பட் தெரியாதாண்ணா. பட் அப்படி இருக்கிற ஒரு டைரக்டர் எஸ்எஸ் ராஜமௌலி. அதான் இந்த ராஜமௌலிலேருந்து மகேஷ் பாபு அவர் வச்சு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு, அந்த படம் தானே சார்? எஸ், அது ரஜினி ரோமியோ. எஸ், கேமியோ ரோல் பண்ணுறதுக்காக அவர் ட்ரை பண்ணுறாரு. ஒரு ஆன்மீக குரு மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று ரஜினி சார் பண்ணுனா அந்த படத்துக்கு வேறு லெவல்னு வெயிட் பண்ணுறாரு. ஏன் அவருக்கு சாய்ஸ் பண்ண தெரியாதா? எத்தனை பேர் இருக்காங்க. ஏன் நம்ம இங்கே எடுத்துங்க, வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், எங்களுடைய பாதையிலேருந்து மாறுபட்டு ரஜினி சாருக்காக நான் கதை ரெடி பண்ணணும், அந்த படம் ரஜினியாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ ஒரு கதையை உருவாக்குறது வந்து ஒரு கேப்டன்ஷிப் ஒரு டைரக்டர்கிட்ட தான் இங்கே இருக்குது. நீங்கள் நல்லா இருக்கிறது டெவலப் பண்ண சொன்னாங்கன்னா டெவலப் பண்ணணும். அது நல்லா இருக்கிறது உங்களுக்கு தான் கிரெடிட். அது கமல்ஹாசன் கிரெடிட் போகுமா போகாது, ரஜினி சார் போகுமா போகாது. நல்ல கதையை கொடுத்தாரு டைரக்டர் அப்படிங்கிற உங்களுக்கு கிரெடிட் வரும், அதை சூப்பர் ஹிட் ஆக்கலாம். இந்த படம் பண்ணியிருந்தானா அவருடைய ரேஞ்சே வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக. நீ சம்பளம் 30 கோடி ரூபா பேசப்படுது, 50 கோடி கேட்டாலும் தரதுக்கு ரெடியாக இருக்காங்க ப்ரொடியூசர்ஸ். இப்போ இதன் மூலம் நீங்கள் வந்து டோட்டலாக எல்லா பேருமே வாஷ் அவுட் பண்ணியிருக்கீங்க. என்ன காரணம்? உங்களுக்கு பின்னாடி என்ன அழுத்தம் கொடுக்கப்பட்டது? வேறு உங்களுடைய நட்பின் ரீதியாக இருக்கிற 2 ப்ரொடியூசர்னால இந்த அழுத்தமா? ரஜினி சாரை வச்சு அவங்கள வச்சு தயாரிப்பு பண்ணணுன்ற ஒரு தாட் சுந்தரசிக்கு இருந்தது, அது இல்லைன்னுன்றதை டக்குனு இருந்து விலகி போகிறாரா? இப்போ கமல் ப்ரொடியூசர் ஒத்துக்கலையா? நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. விலகி போகிறதுக்கு காரணம் சாதாரண விஷயம் கிடையாது அது. பட் முட்டாத்தனமான ஒரு செயல் அவர் இன்னைக்கு இன்ஸ்டால் பண்ணுற பதிவு. சுந்தர்சியால் சார் அவர்னால இவர் 2 பேரும் சேர்க்க முடியல, அதனால் இப்போயே முன்கூட்டியே வெளியே போயிடலாம். ஏன்னா இப்போவே கதை சொல்லி வேணாம் ரிஜெக்ட் பண்ணுறாங்க 2 பேர்கிட்ட வச்சு. இதே படம் படத்துக்கு உள்ளே போயிட்டு ஷூட்டிங்கில் பாதி காலை வச்சுட்டு கிணத்துல மீதி வெளியே வர முடியாது. ஸோ அதனால் இப்போ நான் வேலைக்கு போய்க்கிறேன். இல்லை அப்படி இல்லைங்க, அவர் வந்து புது டைரக்டர் கிடையாதுங்க. 35 படங்களுக்கு மேலே பண்ணவர், நிறைய ஹிட் படம் கொடுத்தவர்,
அவருக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, ரசிகர்கள் குரூப் இருக்குது, ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்குது. ரஜினி சாரை வச்சு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. பண்ணலைன்னா அந்த பயம் இருக்கலாம். பண்ணியிருக்கீங்க. கமலை வச்சும் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்குது. இருக்கிறதுனால தான் ரஜினி சார் சாய்ஸ் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு, இல்லையா? அப்போ ஏன் உங்களுக்கு உங்களே நீங்கள் டீக்ரேட் பண்ணிக்கிறீங்க? ஆனால் இதற்கு பின்னாடி ஒரு அழுத்தம் இருக்குது. காரணம், கமல் அவர்கள் வந்து இது திராவிட முன்னேற்ற காலத்தில் இப்போ இருக்கார். இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறது ரெட் ஜெயண்ட் ஃபிலிம்ஸு. குஷ்பு இருக்கிறது பிஜேபி. அரசியல் ரீதியாக இது மாறுதா அப்படிங்கிற விஷயம் நேற்றுலேருந்து ட்ராவல் போய்கிட்டு இருக்கு. இப்போது பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் ஆகாது. அரசியல் இதுக்குள்ள நுழைக்க பார்க்குறாங்களான்னு தெரியல. குஷ்பின் சார்பாக வேண்டாம், டிஎம்கே கமலஹாசன் எம்பியாக இருக்காரு, இந்த படம் கஷ்டப்பட்டு நீ உருவாக்குறது வந்து அவங்க ரெட் ஜெயண்ட் மூவிஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயமும் அரசியல் ரீதியாக பார்க்கப்படுது இப்போ. அது பட் சினிமா வேறு, அரசியல் வேறு, ரெண்டையும் நீங்கள் ஒன்றை மிக்ஸ் பண்ணக்கூடாது. அது தவறு. அது அப்படி இருந்தால். பட் இந்த சுந்தர்சி விளையாடுனதன் மூலமாக யாருக்கு லாஸு? ரஜினிக்கு லாஸ் இல்லை, கமலுக்கு லாஸ் இல்லை. ரஜினி ஊன்னு சொன்னான்னா வரிசை அடிக்கிறதுக்கு 10 டைரக்டர் வாசல் நிற்கிறாங்க. சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தவங்க, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு போகும். அவர் வாய்ப்பு போய் அந்த படத்தை மெகா ஹிட் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் போது தான் இவருடைய ஃபீல் தெரியும். ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே, விட்டுட்டோமே அப்படின்னு. நீங்கள் உள்ளுக்குள்ளே ரஜினிகிட்ட பேசி தீர்க்கொண்ட ஒரு விஷயத்தை அவருடைய நாலேஜுக்கே போகாமல் வெளியில் விட்டு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கார் சுந்தர்சி. கண்டிப்பாக சார். இவர் எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் சார்? இவர் முடியல அப்படின்னா எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் சுந்தர்சி? இல்லை, அதுதான் சொல்கிறேன் இல்லையா, முடியலன்னா முடியலன்னு சொல்லுங்க, அவ்வளோதான். 4 சவத்துலேயே முடிச்சிருக்கலாம். உண்மையில நம்பிக்கை இருந்து ரஜினி கூப்பிட்றாரு. கமலும் சுந்தரிசின்னா அப்படி யோசிக்கிறாரு. சரி, ரஜினி சொல்லிட்டாரு, அப்போ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கமலும் ஓகே பண்ணுறாரு. அப்போ நீங்களும் சம்மதிச்சுட்டு தான் வர்றீங்க. பூஜை போடுற வரைக்கும் சைலண்டாக இருக்கீங்க. வீடியோ வந்தாச்சு, ஃபோட்டோஸ் வந்தாச்சு. ஒரு வாரத்திலே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே என்ன வச்சிட்டு இருந்தீங்க? ஏதோ வச்சிட்டு இருக்காரு, இதுதான் உண்மை. அப்போ இனிமேல் நீங்கள் வந்து ரஜினி கை காலில் விழுந்து கமல் கையில் விழுந்தால் கூட இந்த படம் சுந்தரிசிக்கு வாய்ப்பு போகாது. குஷ்பு தலையில நின்னாலும் வாய்ப்பு போகாது. இனி வேற ஒரு இயக்குனருக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது. அந்த இயக்குனர் இப்போ ரெடியாக இருக்காங்க. ரஜினி சார் கூடிய வரையில் ஷார்ட் பீரியடில் அந்த இயக்குனர் யாருங்கிறத சொல்ல போகிறாரு. இந்த படம் திட்டமிட்டபடி கரெக்டாக ஆரம்பிக்கப்படும். நெக்ஸ்ட் இயர் 2027 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும். மிகப்பெரிய பேசக்கூடிய ஒரு படமாக அமையும். எனக்கு கேட்டால் ஒருவேளை சுந்தரிசி அவரே விலையை போனது ரஜினி சார் மிகப்பெரிய அவருக்கு ஒரு லக்கின்னு நினைக்கிறேன் நான் இதை. ஏன்னா மீண்டும் லோகேஷ் வந்து கூலியை கொடுத்தது மாதிரி இவர் எல்லாம் சொல்லி முடிச்சு எடுக்கும் போது வேற மாதிரி எடுத்து ஒரு படத்தை கொடுத்தா என்ன பண்ண முடியும்? நம்ம எல்லாமே நன்மைக்கு. ரஜினியுடைய உள் மனசு இப்போ சொல்லணும். கண்டிப்பாக சுந்தரிசி நம்ம கூப்பிட்டது நம்ம பண்ண தவறு போல் இருக்கு, அவரே விலையை போனது ஸோ நமக்கு நல்ல நேரம் போல் இருக்கு அப்படின்னு அவர் இப்போ நினைப்பார். இப்போ அதான் சார், இப்போ சுந்தர்சி வந்து விலைக்கு போயிருக்காருல்ல சார், இதனால அவருக்கு பின்விளைவில் எதாவது இருக்குமா சார்? கண்டிப்பாக அவருக்கு ஒரு சர்க்கிள் இருக்கும். சர்க்கிள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு மெகா பட்ஜெட்டை உங்களுக்கு கூப்பிட்டு ஒரு மரியாதை செலுத்தவங்களை நீங்கள் அவமானப்படுத்திட்டு வெளில போகிறீங்கன்னா அந்த அந்த மனசு வலிக்கும் இல்லையா, அது தாக்கும் இல்லையா? கண்டிப்பாக. நீ எந்த இது பண்ணாலும் ஒருத்தர் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுங்க. நீங்கள் சொல்லிட்டு போங்க, சாரி சார் என்னால் பண்ண முடியாது சார், இல்லை 100 கோடி ரூபா சம்பளம் கேட்குறீங்களா கேளுங்க, எனக்கு 30 கோடி பத்தாது, 100 கோடி சம்பளம்னு கேளுங்க. இஷ்டம் தான் தரப்போகிறோம், இல்லைன்னா ஐயா வெளில போயான்னு சொல்ல போகிறாங்க, அவ்வளோதானே. அப்போ நீங்கள் வந்து அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்துன்ற ஒரே நோக்கத்தோடையே சுந்தர்சியுடைய இந்த இன்ஸ்டா பதிவை நான் பார்க்குறேன். இது சாதாரண விஷயம் கிடையாது. இது இப்போ எல்லாமே தமிழ் சினிமாவில் புரட்டி போட்ட மாதிரி ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. இப்போ ரஜினி கமல் அவங்களோட அடுத்த நடவடிக்கை என்னவா இருக்கும் சார்? இல்லை, அடுத்த நடவடிக்கை இப்போ கமல் டெல்லியிலேருந்து வந்துட்டாங்க. ரஜினி சாரும் கமலும் பேச்சுவார்த்தையில் போய்கிட்டு இருக்கு. அடுத்த இயக்குனர் யாருன்னு கூப்பிட்டு வச்சு ஒரு டிசைட் பண்ண போகிறாங்க. இமிடியேட்டாக அறிக்கை விட வரப்போகுது. இனி என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு இயக்குனர் மேலே இருந்த மற்ற இயக்குனர் மேலே இருந்த நம்பிக்கையை வந்து லோகேஷ் ஒரு பக்கம் கெடுத்தார். இன்னொரு பக்கம் இப்போ சுந்தர்சி அடியோட எல்லா டைரக்டருமே வந்து அவருடைய இமேஜை இவங்க 2 பேரையும் காலி பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு டைரக்டர் மேலே எப்படி நம்பிக்கை வரும்? இப்போ என்ன பண்ணுவாங்க, நீ ஃபுல் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி எடுத்துட்டு வா, 70 சீன் ஒரு படத்துக்கு தேவையா, 70 சீன் எடுத்துட்டு வா, டிஸ்கிரிப்ஷனு டைலாக்கோட விஷுவலைசனோட எடுத்துட்டு வா, பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடு, நாங்கள் படித்து பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படிங்கிற முடிவுக்கு போடுவாங்க 2 பேருமே. ஏன்னா அவங்கள வச்சே பண்ண முடியல படம், எங்களை வச்சு பண்ண போகிறேன்னு சொல்லி நிறைய பேர் இந்த கேள்வி வரும் சார். கண்டிப்பாக. எஸ். ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக மீட்டிங் போட்டாங்களாமா சார். அந்த மீட்டிங்கில் வந்து சுந்தர்சி ஒரு வாரமாக கதை எழுதி ரெடி பண்ணி அவர்கிட்ட அந்த சரக்கே குறைஞ்ச மாதிரி சொல்கிறாங்க.
இல்லை அதுதான் என்னென்னா ஒரு லைன் போடுறதுக்கு நீங்கள் டெவலப் பண்ணி உடனே இந்த டயத்தில் சொல்லுங்கன்னு அவங்க சொல்ல கிடையாது. ஆரம்பிக்க போகிறோம். ஸோ 2026 ஜனவரி பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் ரெடி ஆக்கிங்க. ஒரு 6 மாதம் தான். எல்லாம் முடித்தோம்னா 2027 பொங்கல் ரிலீஸ் டேட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா இல்லையாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். ஃப்ளைட் எல்லா பேரும் ஓட்ட முடியாது. ஓட்டுறவங்க நம்பிக்கை கொடுக்குறாங்க பைலட்டை இல்லையா? ஓட்ட முடியுமா முடியாதா லாங் டியூரேஷன் பண்ணணும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ எங்கள் ரஜினி கமல் சார் அவங்கள வச்சு வேற எந்த டைரக்டர் பண்ணால் கரெக்டாக யார் சூஸ் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை இருக்கு ஒரு லிஸ்ட்டில் ஒரு 5-6 பேர் ரஜினி சார் வச்சுருக்காங்க. பட் யாருங்கிறத அவர் டிசைட் பண்ணி அவர் தான் முடிவு பண்ணி சொல்லுவார். நம்ம யூத் ரெடிபிளில் பேச வேண்டாம். கண்டிப்பாக ஒரு டாப் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு இயக்குனர் இருக்கார். கொஞ்சம் பொறுத்திருப்போம். கண்டிப்பாக ரஜினி சார் திரும்பி சொல்லுவார். இப்போ ரஜினி கமல் சார் சுந்தர்சி வேலைக்கு போயிட்டாரு இந்த டைரக்டர். அடுத்து எந்த டைரக்டர் வந்து இவங்களை வச்சு படம் பண்ணுறதுக்கு ஒரு முன் வருவாங்க? யாராக இருக்கும் சார் உங்களோட அபிப்பிராயம் சார்? இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே கார்த்திக் சுப்புராஜுக்கு ஒரு ஹோப் இருக்குது. ஏன்னா பேட்டை படத்தை வந்து ரஜினி சாருக்கு மிகப்பெரிய கம்பேக்காக கொடுத்தவர். ரஜினியை வந்து 80s 90s ரஜினியை நம்ம கூட பயங்கரமாக கொண்டு வந்து இமேஜை கிரியேட் பண்ணவர். சூப்பர் டூப்பர் ஹிட் படம். அவருக்கு ஒரு படம் பண்ணுறதுக்கான ஒரு சாய்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கு. 2019 ஜனவரி 16 ரிலீஸ் பண்ணார். ஒரு 6 வருஷமாக கார்த்திக் சுப்புராஜ் வெயிட்டிங். அவருக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். இதற்கு இடையில மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர் இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, நான் பேர் சொல்லலை, அது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அந்த ப்ரொடியூசர் கேஎஸ் ரவிக்குமாருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கார். ரஜினி சாருடைய படத்தை ஒரு வாய்ப்பு வந்தாலும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதற்கு கேஎஸ் ரவிக்குமார் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருன்னா, என்ன சார் ஜோக் அடிக்கிறீங்க அப்படிலாம் கேட்டிருக்கலாம். அவர் அதை கேட்கல. அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னு சொல்லல கேஎஸ் ரவிக்குமார். அதுவும் சொல்லலை. அவர் போட்ட விஷ் பண்ணதுக்கு தேங்க்யூ சார்னு சொல்லியிருக்கார் கேஎஸ் ரவிக்குமார். அப்போது எனக்கு தோன்றது வந்து, ஏன்னா கேஎஸ் ரவிக்குமார் சாதாரண இயக்குனர் கிடையாது. பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டு கொடுத்தவர். பட்டையப்பாலாம் கலைஞர் அப்போ இருக்கும்போது கலைஞருக்காக ஸ்பெஷல் காட்சி போட்டு காமிக்கும் போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் படம் பார்த்துட்டு வந்து, ரஜினிகாந்த் கேரியரில் இந்த படம் வேறையா, பட்டையப்பா பல ரெக்கார்டுகளில் உடையப்பா அப்படின்னு சொன்னார். அது மாதிரி தான் பல ரெக்கார்டை உடைச்ச படம் படையப்பா. முத்து வேற லெவலில் காமிச்ச ரஜினிகாந்த். ஸோ அதனால் இந்த தேங்க்யூன்னு சொல்லி கேஎஸ் ரவிக்குமார் சொன்னதனுடைய பார்வையில் எனக்கு தெரிஞ்சு இப்போ 2 பேர் வந்து ஹைலைட்டில் நிற்கிறாங்க. ஒன்று கார்த்திக் சுப்புராஜ் அண்ட் கேஎஸ் ரவிக்குமார். பட் 2 பேருக்கு யாருக்கு போனாலுமே கண்டிப்பாக ரஜினி சாரை அழகாக ஒரு மேக்கில் கொண்டு வந்து நிப்பாட்டுவான்னு தான் நான் நினைக்கிறேன். நான் அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ரஜினி சாரே சொல்லுவார். ஏன்னா அவங்க காம்பினேஷன் எல்லாமே எதிர்பார்ப்பு தான் சார் இருக்குது. அது வந்தால் கூட நல்லா தான் இருக்கும் சார். சரி, ஓகே சார். இப்போ சுந்தர்சி அவர்கள் விலைக்கு போனதுக்கு ஒரு முக்கியமான காரணங்கள் இதுதான் தகவல்னு தெரியல. இது ஒரு நல்ல தகவலோட அடுத்த ஒரு நேர்கால நம்ம சந்திப்போம் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். நன்றி.